இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி சார் இருக்கு? ஏன்னா சிம்மமும் இப்போ நிறைய இதெல்லாம் தாண்டி இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடுறாங்க அவங்க. எப்படி இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி? அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன தோஷம் இருக்கு, நாங்கள் என்ன நிவர்த்தி பண்ணணும்னு போய் கேட்கணும். மக்களுக்கு இது தெரியாது இல்லையா, நம்ம சொல்லித்தரணும். இது இப்போ நீங்கள் சொன்னது நல்ல விஷயம் சார். சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்கர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்கர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்லை. இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி சார் இருக்கு? ஏன்னா சிம்மமும் இப்போ நிறைய இதெல்லாம் தாண்டி இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடுறாங்க அவங்க. எப்படி இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி? அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க சார். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இவங்க ரொம்ப தைரியசாலி சிம்மராசிக்காரங்க, ரொம்ப பரபரப்பானவங்க, கடுமையாக உழைக்கிறவங்க. ஆனால் சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கனாலே அந்த குடும்பத்தில் முன்னோர்களோ ஒரு கருக்கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறோம். பெண் கருக்கொலை நடந்திருக்கும் பாருங்க. ஆமாம், அப்படிப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் சிம்மராசியில் குழந்தைகள் பிறக்குது. ஓ, ஓகே. அதே மாதிரி ஒரு செய்வினை தோஷமோ இல்லைன்னா குலதெய்வ தோஷமோ இருக்கக்கூடியவர்கள் குடும்பங்கள்லையும் சிம்மராசி மகம் நட்சத்திரத்திலும் குழந்தை பிறக்குது. ஓகே. இப்போ மகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு அஸ்ட்ராலஜரை போய் மீட் பண்ணிடணும். என்னங்க என்ன தோஷம் இருக்கு, நாங்கள் என்ன நிவர்த்தி பண்ணணும்னு போய் கேட்கணும். மக்களுக்கு இது தெரியாது இல்லையா, நம்ம சொல்லித்தரணும். இது இப்போ நீங்கள் சொன்னது நல்ல விஷயம் சார். சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள். ஏதாவது பரிகாரம் எது இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சார்? நிச்சயமா. இப்போ குரு இவர்களுக்கு ரொம்ப 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த வருஷம் நிறைய பேர் தங்கம் வாங்க போறவா யார்கிட்ட சிம்மராசி ரொம்ப ஆனந்தமா வாங்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. சார் தங்க வேலை பூமராங் போயிட்டே இருக்கு சார், நிறைய போகும். ஆனா சிம்மராசி வாங்குவீங்க. எவ்வளவு விலையானாலும் நாங்க வாங்கிடுவோம்னுவீங்களா சிம்மராசி? அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு இப்போ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பிள்ளைகள் பெருசா முன்னேறுவாங்க. சிம்மராசிக்காரங்களை விட அவங்க பிள்ளைகள் முன்னேறக்கூடிய காலம், அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அஷ்டமத்துல சனி வக்கரம். இந்த சனி எப்படிப்பட்டவர்னா 6 குடையவர் 8ல் வக்கரம். அப்போ என்ன ஒரு விஷயம்னா புதுசா வேலை மாறுவாங்க. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறுவாங்க. இவங்க ஒரு தொழில் செய்யறாங்கன்னா யார் யார் கூட்டாளிகளா அந்த தொழில இருக்காங்களோ அந்த கூட்டாளிகள் பல பேர் பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 7 குடைய சனி, அவர் 8ல் வக்கரம் ஆகுறாரு. அப்போ கூட்டாளிகள் பிரிவாங்க. நம்ம இந்த ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம், சனி வக்கரத்துல என்ன நடக்கும், என்ன தப்பு நடந்துச்சு, எதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கிற நேரம்னு பேசினவங்க இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். நம்ம என்ன தப்பு, நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் நல்லா யோசிப்பாங்க. இது என்னன்னா யாருக்கும் இந்த நேரத்துல ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட மட்டும் கூடாது.
அதுல கவனமா இருந்துட்டாங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்துடும். அம்மாவுடைய ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஆனா புதுசா வீடு கட்ட போறாங்க இந்த காலகட்டத்துல, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்ல பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா வேற குறையே இல்லை. என்ன தடை வந்தாலும் ஜெயிச்சுட்டு வருவாங்க. சிம்மராசிக்கு ஒரு சக்தி உண்டு, எதையும் தாங்கும் இதயம் நாங்க சிம்மராசி. ஏன்னா சில ராசிகளுக்கு நீங்க உங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்தோம்னா பயப்படுவாங்க. சிம்மராசி மட்டும் என்ன பண்ணணும்னா தாங்குற சக்தி அதுக்கு. அப்படியா? அப்படி அதாவது நெருப்பில் புடம் போடக்கூடிய ராசிங்கிறான். நெருப்பு ராசி அதுவே. அது வந்து தன்னை புடம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயமா அதுல மீண்டெழக்கூடிய வழிமுறைகளை என்ன ஆனாலும் பார்த்தலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அது பெரிய விஷயம் இல்லையா? கரெக்ட். பின்ன பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு அது எஜுகேஷன்லாம் இப்போ ரொம்ப நல்லா வரும். புதுசாக வீடு கட்ட போறாங்கிறோம். இதெல்லாம் நல்ல யோகமாவே அவங்களுக்கு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து சில நேரம் ஒய்ஃபு பையன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கருத்து மாறுபாடு வைப்பாங்க. சிம்மராசிக்காரங்களே கூட குறை சொல்லுவாங்க. அப்பா நீ எடுத்த முடிவு சரியில்லைப்பா, உன் முடிவால் தான்ப்பா நாங்கள் பிஸ்னஸ்ல சிக்கலை மாட்டிக்கிட்டோம் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனா என்ன சொன்னாலும் தனி இவங்களுக்குள்ள கௌரவம் குறையாது. 12ல் குரு உட்கார்ந்துருக்காரு, நல்லா இருக்கும். ஸோ பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகே சார், ரொம்ப நல்லா இருக்கு சிம்ம ராசிக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இவங்க திருச்சி மலைக்கோட்டை போடும். இப்போ ராசியில வந்து கேது உட்கார்ந்துருக்காரு. இவங்க நிறைய வம்பு வழக்குகள்லாம் சிலருக்கு வரும்னு இருக்கு. ஞான மார்க்கத்துல போயிட்டு அதையும் தப்பிச்சுக்கலாம். இவ என்ன பண்ணணும்னா திருச்சி மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் இருக்காரு பாருங்க. ஆமா, உச்சி பிள்ளையாருடைய பெருமையே தனி. நீங்க திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதிங்கிறோம். நிறைய ஜோதிடர்கள் குறி சொல்றவாள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ணுவார். ஒருத்தரை பார்த்த உடனே அவளை பத்தி சொல்ல முடியும். அதெல்லாம் அந்த உச்சிஷ்ட கணபதி அனுக்கிரகம் பண்ணுவார். அப்படி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உச்சிஷ்ட கணபதி தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை. அந்த உச்சி பிள்ளையார திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். வந்தானா இவாளுக்கு வந்த எந்த பிரச்சனையும் தவிடுபடி ஆயிரும். கண்ணு முன்னாலும் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருப்பாங்க சார். ஏன்னா பரிகாரங்கள் வந்து சொல்றது போது தான் ஒரு சந்தோஷம் வந்துடும் ஒரு ராசிக்கும். இதை உடனே நம்ம பண்ணிடலாம், அந்த சனி வக்ர நேரத்தில் பண்ணிடலான்றது ஒரு சந்தோஷம் தான். நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த ராசி இந்த சனி வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்ர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோடு உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.